பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பைரவி மட்டும் தனியாக அத்தை இவர் வர்ற மாதிரி தெரியல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதுக்கு மேலேயும் ஆறுமுகத்துக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்பி போகிறேன், ஆறுமுகம் வந்தால் சொல்லிவிடுங்க, இல்லைன்னா அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பைரவி மட்டும் தனியாக கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து சஞ்சய் நின்றுட்டுருக்காங்க. சஞ்சயை பார்த்ததுமே பைரவி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன சஞ்சய் இங்கே நின்றுட்டுருக்க, வாட் இஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இல்லை பைரவி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னமும் பைரவி வரலன்னு சொன்னாங்க, சரி உன்னை பிக் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, நான் சஞ்சய் கூடவே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சஞ்சய் கூடவே கிளம்பி போகிறாங்க. இது வந்து அன்னபூரணிக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. மக வந்து நடக்கட்டும் நடக்கட்டும், இதுவும் நல்லதாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம அன்னபூரணியோட மனசில் விஷத்தை கலந்து ஒட்டு மொத்தமாக இந்த கும்பலை விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு மக ஒரு பக்கம் திட்ட போட்டுட்ருக்காங்க. ஆமாம், உன்னுடைய ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, நம்ம எதுக்காக போகிறோமோ அதை பற்றி பேசலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஜாலியாக இருந்தனா அதெல்லாம் மறக்க முடியுமா நல்லா சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா. இருக்க இருக்க இன்னும் சந்தேகம் வந்துடுது சஞ்சய்க்கு. ஒரு புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சோ இவங்க இவ்வளோ கேஷுவலாக இருக்கா, அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க. இப்போ சஞ்சய்க்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சாலும் பைரவி சஞ்சயை புருஷனாக ஏற்றுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thank you.